ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ARK Diaries. சென்னை கொரட்டூரில் இருக்கக்கூடிய NH பைக் ஸ்டாப் தாங்க வந்திருக்கோம். நீங்கள் ஒரு பைக்குக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு பொருள், ஹெட்லைட்டு, இண்டிகேட்டர்ஸ், எக்ஸாஸ்ட் ஏதாச்சும் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லாமல் ஒரு 50-100 ஆப்ஷன் உங்களுக்கு இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு பைக்ஸுக்கு தேவையான எல்லாமே நிறைய ஆப்ஷனில் நிறைய ப்ரைஸ் ரேஞ்சில் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்டு பிட்ஸ்டாப்போட ஓனர் நம்ம கூட இருக்காரு. அண்ணா வணக்கம்ண்ணா. ஆனால் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு நீங்கள் எப்போ வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க? ஏன்னா நான் உங்களை பற்றி இதுக்கு வீடியோ வரதுக்கு முன்னாடி விசாரிக்கும் போது நீங்கள் ரொம்ப வருஷமாக ஃபீல்டில் இருக்கீங்க, நிறையா கடைக்கு வந்து ஹோல்சேல் அந்த மாதிரி சப்ளை பண்ணுறீங்க நான் கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் எப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க அதை பற்றி? நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து ஒரு 20 வருஷம் ஆகுது. ஓகே, 20 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறோம். நம்ம ஃபைபர் பாடி கிட்டு இந்த வயசு கிட்டெல்லாம் வந்து நம்ம எல்லாருக்கும் ஹோல்சேலாகவும் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். என்னென்ன ஐட்டம் தேவைன்னா ஹோல்சேலாகவும் பண்ணி தரலாம், ரீட்டெயில் பண்ண அந்த அளவுக்கு நம்ம மெட்டீரியல் வச்சுருக்கிறோம். நீங்கள் எது கேட்டாலும் பண்ணி கொடுத்த அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு மெட்டீரியல் ஸ்டாக் இருக்குது நம்மகிட்ட. ஓகே, ஆனால் இப்போது நம்ம கொரட்டூரில் இவ்வளோ பிரம்மாண்டமான கடை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்ம எங்கே போனாலுமே நம்ம கடையை பற்றி தான் பேசுகிறாங்க. அந்த அளவு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி 3 ஃப்ளோரில் இது வரையும் நம்ம வந்து பார்த்ததில்லை. ஆமாம், கண்டிப்பாக. இது இந்த தாட் எப்படி வந்தது அதை பற்றி சொல்லுங்கள். அது ரொம்ப நாளாக ஒரு வருஷமாக அது யோசிச்சுட்டு இருக்கோம், இப்படி பெருசாக பண்ணுன்ட்டு. அது இப்போ தான் ஒரு 6 மாதமாக ஒர்க்கில் முடிஞ்சு இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே, இது ரொம்ப நாள் ஒரு இது பண்ணிட்டு நம்ம சென்னையில் இந்த மாதிரி இருக்கக்கூடாத அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணி பண்ணிடுவோம். நம்ம டீம் ஒர்க்காக பண்ணி பண்ணிடுவோம் இந்த ஒர்க்கு. ஓகே, ஆனால் அதே மாதிரி உங்கள் ஃபேக்ட்ரிக்கும் கூட்டிகிட்டு போய் இப்போ கண்டிப்பாக வந்து பாருங்கள். நம்ம கடையில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம முடிஞ்ச அளவு எவ்வளோ குயிக்காக முடியுதோ பார்ப்போம். அதே மாதிரி ஃபேக்ட்ரி போயும் கண்டிப்பாக. பைக் ஆக்சசரிஸ்க்கு 3 ஃப்ளோரான்னு கேட்குற மாதிரி தான் சென்னை கொரட்டூரில் இருக்கக்கூடிய NH பைக்கர் பிட் ஸ்டாப் ஷாப் தாங்க வந்திருக்கோம். ஸோ ஓப்பனிங்கே Yamaha R15 V4M ஒரு புது வண்டி நிற்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா விங்லெட்டு, ரேடியேட்டர் கார்டு, ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் போடுறதுக்காக வண்டி எனக்கு தெரிஞ்சு டெலிவரி எடுத்து அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ நம்ம வாங்க ஒரு ஃப்ளோர்லேயும் என்னென்ன ஒர்க் நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஓப்பனிங்கில் என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்ஸோட 50cc பைக்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ இது பெட்ரோல் பைக்கு, 2 ஸ்ட்ரோக்கு. ஸோ இது ரெட்டு நிறைய கலர் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா Yamaha R6 இந்தியாவிலே இன்னும் லான்ச்சே ஆகலை. Yamaha R6 சூப்பர் பைக் மாதிரியான லுக்கு வந்து Yamaha R15 V4Mக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் ஓப்பனிங்கில் பார்க்கலாம். அண்ட் நம்ம கிட்ஸ் பைக் பார்த்தோம். ஸோ உள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட நீங்கள் எந்த பைக் ஆக்சரிஸ் வாங்கினீங்கனாலும் ஸோ அவங்க இங்கே உங்களுக்கு உடனடியாக ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. Yamaha R15 V2 R6 பாடி கிட் போட்டு ஃபுல் பைக் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாடிஃபை ஆன நிறையா பைக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. Yamaha R25 இந்தியாவிலே இல்லை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா Yamaha R25 மாதிரி R15 V2 ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக் பார்த்தீங்கன்னா இதுவும் Yamaha R15 V2 R1M மாதிரி கம்ப்ளீட் பாடி கிட் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே டேரக்ட் ஃபிட்டு, ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கேஜ் மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. ஃபுல் பாடி கிட்டு, ஃபுல் பைக் பெயிண்டிங்கு, ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட்டு, ஃப்ரண்ட்டில் லைட்ஸு, அப்புறம் எக்ஸ்ட்ரா மிரர்ஸ், இது எல்லாமே 35,000 வரும். ஸோ இதை நீங்கள் வந்து இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆக்சரிஸ் நீங்கள் வண்டியில் ஏற்றுறீங்க, இல்லைனா வந்து ஆக்சரிஸ் கம்மியாக போட்டிங்க, அதில் உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக் பிரேக் அண்ட் கிளச்சும் சேர்ந்து வந்துடும். அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போவோம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே ஹெல்மெட்ஸ் பார்க்கலாம். அண்டு SMK, ஆக்சர், வேகான்ட்டு 1000 rupees ஸ்டார்ட் ஆகி ப்ரீமியமான ஹெல்மெட்ஸ் வரையும் இருக்குங்க. ஸோ நிறையா பிராண்ட்ஸில் நிறைய டிசைன்ஸில் ஹெல்மெட்ஸ் இருக்குது. அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பேக் தேடிட்டுருக்கீங்க. ஸோ இது பார்க்க தான் சின்னதாக இருக்கும், ஆனால் நீங்கள் ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டை நீங்கள் உள்ளே வைக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஷோல்டர் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜெரி கேன்ஸ் இருக்குது. பைக்கோட ஹெட்லைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டருக்கு, Yamaha RXக்கு, ஸோ புல்லட்ஸுக்கு இதில் வந்து நிறையா மாடல்ஸ், நிறையா ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஹெட்லைட் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு நிறையா மாடல்ஸில் வந்து நிறையா ப்ரைஸ் ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் Yamaha R15 ஃபுல்லி ஃபேட் ஸ்போர்ட்ஸ் பைக்கெலாம் இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வந்து போடுவாங்க. அண்டு பைக்கோட எக்ஸாஸ்ட் பாருங்கள். ஸோ ஒரு 4 மாடல் 5 மாடல் தான் எல்லா ஷாப்லேயும் இருக்கும். இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 50க்கும் மேலே மாடல்ஸில் இருக்குது. இந்த டிஸ்பிளே மட்டும் கிடையாது, இதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸில் இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் பார்த்திங்கன்னா 1700லேருந்து ஸ்டார்ட் ஆகி
ஒரு 6500. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யோஷிமுரா எக்ஸா 6500 வருது. ஸோ அதனால் ஒரு 10,000 வரையும் 1700லேருந்து ஸ்டார்ட் ஆகி 10,000 வரையும் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸில் எக்ஸாஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய பேர் எக்ஸாஸ்ட் கேட்கும்போது வந்து பென் பைப் கேட்பீங்க. பென் பைப்பும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேடிஎம் பைக் வச்சுருந்தாலும் சரி, R15 MT15 இல்லைனா நீங்கள் எந்த பைக் வச்சுருந்தாலும் சரி, அதுக்கு வந்து பென் பைப்ஸும் இவங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. அப்புறம் வைசரில் நிறைய பேர் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஒயிட்டு, பிளாக், க்ரீன் நிறையா இதில் தேடிட்டு இருப்பீங்க. அண்ட் எல்லாமே வந்து ஹோல்சேல்லையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு மற்ற எந்த ஷாப்லேயுமே இந்த ப்ராடக்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். இது Yamaha RX நிறைய பைக் இப்போது இம்பல்ஸு, எக்ஸ்பல்ஸு, ஹிமாலயன் மாதிரி நீங்கள் உங்கள் பைக்கை வந்து டர்ட் பைக் மாதிரி ஒரு ஆஃப் ரோடு எல்லா ரோட்லேயும் ஓட்டுற மாதிரி ரெடி பண்ணணும். ஸோ இது நிறைய பைக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா Yamaha RX இந்த மாதிரி பைக்ஸுக்கு டைரக்ட் ஃபிட்டு. அண்ட் Yamaha RXல நிறைய பேர் டிஸ்க் ஆட் பண்ணணுவாங்க. அண்ட் இந்த இதில் என்னென்ன வந்துடும் நான் சொல்லிடுறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க்கு, ரிம்மு, டயரு, இந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் செட்டப்பு, மட் கார்டு, ஹெட்லைட்டு, நக்கிள் கார்டு, இந்த ஹேண்டில் பார் பீஸு, இந்த எல்லா ஸ்விட்சஸ்ஸு ப்ளஸ் வந்து இந்த ஸ்பீடாமீட்டர், இந்த எல்லாமே ஃபுல் செட்டு உங்களுக்கு வந்து வெறும் 19,500 ருபீஸ்க்கு வந்து கிடைக்குது. ஓகேங்களா? இந்த ஃபுல் செட்டு 19,500 கிடைக்குது. இது ஏன் உங்கள் பைக்கு இது வந்து டர்ட் பைக் அந்த மாதிரி டர்ட் ட்ரெஸ் ஓட்டுறவங்க நிறைய பேர் போடுவாங்க. ஸோ இது ஏன் இப்போ இங்கே டிஸ்பிளேக்கு இருக்குது அப்படின்னா, இப்போ நம்மளோட RXக்கு இப்போ டூரிங் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நம்ம எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ஆட் ஆகிடும். ஸோ லாங் ட்ராவல் சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட பொசிஷனே கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், ரைட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும், கிரவுண்ட் கிளியரன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் எந்த டெரென் வேணால் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் இது ரெட் அண்ட் எல்லோ 2 கலரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு வந்து திரும்பி ஸ்டாக் பைக்கை நான் மாற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே இந்த ஃபுல் அசம்பிளி செட் இருக்குது, நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டாக்கை நீங்கள் திரும்பி நம்ம பைக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 19,500 ருபீஸ் கிடைக்குது. யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய டைப் மிரர்ஸ் இருக்குது. உங்களுக்கு மிரர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸில் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், கார்பன் ஃபைபர் ஃபினிஷு, இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மிரர்லேயே வருது. அதுக்கப்புறம் பைக்கோட ஹேண்டில் பார், ஸோ ஹேண்டில் பாரும் 2 பீஸ் ஹேண்டில் பாரு. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஹேண்டில் பார்ஸ் இருக்குது. அண்டு கீ செயின்ஸு, ஃபாக் லேம்ப்பு, அண்டு ஸோ நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா நிறையா பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னும் ஹைட்ராலிக் கிளச் அண்ட் பிரேக் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. இது வந்து சின்ன கேனு, இது வந்து பெரிய கேனு. அண்ட் அதிலே பார்த்தீங்கன்னா இதில் நிறையா மாடல்ஸில் உங்களுக்கு வந்து நிறையா ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்டியரிங் டேம்பர் தேடிட்டு இருப்பீங்க. ஸ்டியரிங் டேம்பர் இப்போ Yamaha RX நிறையா ஃபிட் பண்ணுறாங்க, நிறையா பைக்ஸ் ஃபிட் பண்ணுறாங்க. ஸ்டியரிங் டேம்பர் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் நம்ம ஃபாக் லேம்ப் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இண்டிகேட்டர்ஸ்லாம் மாற்றணும் அப்படின்னா ப்ரீமியமான ஸ்விட்சஸ் எல்லாமே உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்டு கிட்ஸுக்கு வந்து ஏதாச்சும் இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கோ கார்ட் இருக்குங்க, எலக்ட்ரிக் கோ கார்ட் இருக்குது. ஸோ இது வந்து 5 to 10 இயர்ஸ் கிட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி செப்பரேட்டாக வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டை நிறையா கேளுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அதை பற்றி செப்பரேட்டாக வீடியோ பண்ணுவோம். அதே மாதிரி ரைடிங் ஜாக்கெட் இருக்குது. அண்ட் டாப் பாக்ஸஸ் நம்ம பிளாஸ்டிக்கு, அலுமினியமு. ஸோ இந்த டாப் பாக்ஸ் பார்ப்போம், 10,000 வருது. ஸோ எவ்வளோ லிட்டர் கெப்பாசிட்டிலாம் தெரில. இன்கேஸ் நீங்கள் இந்த டாப் பாக்ஸை பற்றி செப்பரேட்டாக வீடியோ பண்ணணுன்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு டாப் பாக்ஸும் எவ்வளோ ப்ரைஸு, எவ்வளோ கெப்பாசிட்டியாக இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக பண்ணுறேன். அதே மாதிரி இந்த டாப் பாக்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. இது 14,500 வருது. நம்ம ஓரளவு இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம வீடியோவில் கவர் பண்ணாதது பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்சரிஸ் இருக்குங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில். அதில் ஒரு சிலது எனக்கு பெஸ்ட்டாக தோணுதெல்லாம் நான் கவர் பண்ணேன். நான் கவர் பண்ணது மட்டும் இல்லாமலும் ஏகப்பட்ட ஆக்சரிஸ் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ வாங்க நம்ம செகண்ட் ஃப்ளோர் போவோம். ஸோ செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஃபைபர் பாடி கிட்ஸ் தான் நிறையா இருக்குது. Yamaha R15க்கு வந்து ஒரு ட்ரீமாக இருக்கும் இந்த செகண்ட் ஃப்ளோரை பார்க்கும்போது. ஃபுல்லாக ஃபைபர் பாடி கிட்ஸ் தான் இருக்குது. நிறைய பேர் வந்து இது நீங்கள் R15க்கு மட்டும்தான் பண்ணுறீங்களா அப்படின்ற கேள்வி இருக்கும். பல்சர், NS, Yamaha FZ எந்த பைக்காக இருந்தாலும் ஆர்டர் பேஸஸில் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க.
இது வந்து Yamaha R15 V2 V3க்கு R1M கிட்டு. ஸோ இது ஃபுல் கிட்டு 2 கலரில் இருக்குது. இப்போ எனக்கு வந்து பெயிண்டிங்லாம் தேவை, எனக்கு பாடி கிட் மட்டும் வேணும்னாலும் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் ஃபுல் பைக்கை கொடுத்துட்டு ஃபுல்லாகவே நீங்களே ரெடி பண்ணுங்கன்னா கூட ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா Yamaha R6ஓட கிட்டு. ஸோ R6 கிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சைட்லேருந்து ஃப்ரண்ட்டு மாஸ்க்லேருந்து எல்லாமே வந்துடும். அண்ட் ரேடியேட்டர் கார்டு, அந்த ரேடியேட்டர் கார்ட்ஸ் வந்து R15க்கு இருக்குது, அப்புறம் BMW G310க்கு இருக்குது, அப்புறம் TVS RR310க்கு இருக்குது. உங்களுக்கு வந்து ரேடியேட்டர் கார்டு பார்த்தீங்கன்னா டாமினர் எல்லாமே எல்லா பைக்ஸ்க்கும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா NH பைக்கர் பிட் ஸ்டாப் இவங்க கடையில் மட்டும் கிடையாது, ஹோல்சேலும் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நிறைய ஷாப்பில் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அது மேனுஃபேக்சரிங் பண்ணுறதே வந்து இவங்க தான். அண்ட் இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபேக்ட்ரிக்கு தான் போக போகிறோம். இது மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கல்ல, அவங்களோட ஃபேக்ட்ரிக்கு தான் போக போகிறோம். ஸோ நம்ம மற்ற ஷாப்பில் வாங்கினாலுமே அது வந்து இவங்க ரெடி பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இது ஆல்மோஸ்ட் லைக் இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படின்னு தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு வந்து வேறு லெவல் ஒரு வைபாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஏன்னா நம்ம பைக் ஆக்சரிஸ்க்கு இவ்வளோ பெரிய ஷாப் நம்ம இது வரையும் பார்க்கல. நான் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 7 ஷேட் பெயிண்டிங்கில் பண்ணியிருக்காங்க. Yamaha R6 கிட்டு, R6 பாடி கிட் வந்து 7 ஷேட்ஸில் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சின்ன சின்ன விங்லெட்டு, இது பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது. நிறைய பேர் ஸ்கை ப்ளூ கலர்லேயும் விரும்புவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது BMW S1000 RR அதோட மாஸ்க்கு, R3, R6, R1M. ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் மாஸ்க் எல்லாமே நீங்கள் எதுனாலும் எடுத்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். விங்லெட்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அண்டர்பெல்லி வச்சுருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு வச்சுருந்தாலும் கார்டு இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து கேட்குறது என்னென்னா ஹார்னெட்டு, ஒரு ரேரான பைக்ஸ், ஹார்னெட்டுன்னு இல்லை, இப்போ சில அதிகமாக மூவிங் இருக்காது, அந்த பைக்லாம் கிராஷ் கார்டு பண்ண முடியுமா, அதுக்கு வந்து டாப் ரேக் எனக்கு செய்யணும் ப்ரோ, அந்த மாதிரிலாம் கேட்டால் கூட இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, டைம் மட்டும் ஆகும். நீங்கள் பைக் கொடுத்து அவங்க ஆர்டர் எடுத்து வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ 3rd ஃப்ளோரில் வந்து ஃபைபர் கிட்டு, கிராஷ் கார்டு, டாப் ரேக் இந்த மாதிரி ஐட்டம்லாம் உங்களுக்கு வந்து 2nd ஃப்ளோரில் இருக்குது. ஸோ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரும் பார்த்துட்டோம், ஃபஸ்ட் ஃப்ளோரும் பார்த்துட்டோம், இப்போ நம்ம 2nd ஃப்ளோரும் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம சுற்றி இருக்க எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேனான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. ஸோ இது பார்த்திங்கன்னா Yamaha MT-15 அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு ஹேண்டில் பார்க்கு மேலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம செயின் லூப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் ஆகும். நிறைய பைக்கில் கொஞ்சம் பெரிய வண்டியிலலாம் சென்டர் ஸ்டாண்டு வராது. இது Yamaha R15 V3 V4க்கு வந்து சைடு அந்த பிடிக்கிற கார்டு, நிறைய இதில் அந்த ஃபைபர் இது வந்து பிளாஸ்டிக் வந்து உடஞ்சிரும். ஸோ அதுக்கு வந்து பிளாக் அண்ட் ஃப்ளோரசன் க்ரீனில் வந்து அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் சீட் கவுல்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதான் நம்ம வந்து இவங்க ஷாப்பில் இப்போ நம்ம வந்து நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1 hour எடுத்தாலுமே பத்தாது. ஏன்னா அவ்வளோ ஆக்சசரிஸ், அவ்வளோ விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக சேர்ந்து பண்ணுவோம். NH பைக்கர் பிட் ஸ்டாப்போட ஷாப் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களோட முக்காவாசி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அவங்களே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ NH இண்டஸ்ட்ரீஸோட லேசர் கட்டிங், ஃபேப்ரிகேஷன் ஒர்க் அண்ட் ஃபைபர் மோல்டிங்கோட ஃபேக்ட்ரிக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ ஃபேக்ட்ரி உள்ள என்னென்ன ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்குன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். KTM RC பவர் பாட் வச்சுட்டு நம்ம இங்கே தான் டிசைன் பண்ணுறோம். எப்படி டிசைன் பண்ண மார்க்கிங்கில் பண்ணுறோம். இந்த மாதிரி லேசர்லேயே மார்க்கிங் பண்ணிவிட்டு இது லாஸ்ட் ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஷீட் இருக்கும். ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மார்க்கிங்கில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் ஃபினிஷ்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே என்கிரேவிங் பண்ணியே இருக்கும். இதில் KTM நேம் இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரே பக்கம் பிரிண்டிங் பண்ணியே வந்துடும். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 4 கைட் பீஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லா வண்டிக்கும் நம்ம இங்கே தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது என்ன வண்டினா R15 V4க்கு பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துன்னா ஒவ்வொரு வண்டிக்கு என்னென்ன ஐட்டம் தேவை எல்லாமே இங்கே தான் மேனேஜ் பண்ணுறோம். பேடாக் ஸ்டாண்டு சம்மந்தப்பட்ட எல்லா மெட்டீரியல் இங்கே தான் ரெடி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோடிஸ்க் இங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இதுதான் இந்த மிஷின் மேனுஃபேக்சர் வர மிஷின். இது இங்கே தான் இந்த மிஷின்லாம் எல்லாமே நம்ம கட்டிங் பண்ணிட்டு எல்லாருக்கும் இங்கே தான் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேடிஎம் ஆர்சி இப்படி பவர் பாட் வைசர் இங்கே தான் டிசைன் பண்ணி இந்த மார்க்கிங் மிஷின் இதில் தான் மார்க்கிங் ஆகும். இதில் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து பெண்ட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோகார்ட் வண்டி இது வந்து நம்ம காலேஜ் என்ன ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்களோ அந்த மாடல் ப்ராஜெக்ட்லாம் என்னென்ன டிசைன் தேவையோ நம்ம வந்து நம்ம கம்பெனியில் எல்லாமே ரெடி பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏடிவி எந்த மாடல் கொடுத்தாலும் நம்ம இங்கே மேக் பண்ணி கொடுத்துருவோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைபர் மோல்டிங்கு என்ன மாடல் வேணால் இங்கே டிசைன் பண்ணுறோங்க. பாடி கிட்டு, அண்டர் பெல்லி, இன்ஜின் கார்டு என்னென்ன ஐட்டம் வேணாலும் எல்லாமே இங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு கட்டிங் டிபார்ட்மெண்ட், ஃபினிஷிங் செப்பரேட்டாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இது எல்லா ஒர்க்கும் முடிச்சு ஃபினிஷ்ட் ஆகிட்டு இதுக்குள்ளே தான் நம்ம பெயிண்டிங் பண்ணுறோம். இதுக்கு தான் பெயிண்டிங் செக்ஷன் இதுக்குள்ளே போனீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே நடக்கும். இந்த பக்கம் போனால் இங்கே ரெடி பண்ணுற ஃபினிஷர் ஐட்டம் எல்லாம் இங்கே வந்து நம்ம ஃபுல் ஸ்டாக் இங்கே வைக்குவோம். என்னென்ன மெட்டீரியல்ஸ் ஃபுல் ஸ்டாக் இங்கே வைப்போங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இது நம்ம லேசர் கட்டிங் இது நம்ம வைசத்தில் இல்லைங்களா, அதெல்லாம் இந்த மிஷின் தான் நம்ம டிசைன் பண்ணி நம்ம கட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா மாடல் வசதியோட இதுவும் இங்கே தான் இருக்கும். மாடல் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு மொத்தம் நம்ம 150 மாடல் நம்ம டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம். MT, V3, V4 எல்லா வெஹிக்கிள்ஸ்க்கும் நம்ம இந்த மிஷின் தான் கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஆல் ஓவர் இந்தியா நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். என்ன மாடல் வேணாலும் நம்ம டிசைன் பண்ணி கூட பண்ணி தரலாம். அந்தளவுக்கு நம்மக்கிட்ட மிஷினோட சப்போர்ட் நம்மகிட்ட இருக்குது. இது வந்து நம்ம மெட்டல் கட்டிங்கில் வந்து நம்ம புட்ரஸ்ட்டு என்னென்ன ஐட்டம் வேணும் எல்லாமே நம்ம மெட்டல் கட்டிங்கில் பண்ணலாம். இந்த மாதிரி புட்ரஸ்ட், இமாலயா புட்ரஸ்ட்டு இதோட எப்படின்னா இது வந்து கட்டிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெண்டிங் வந்து இந்த மாதிரி பெண்டிங் ஆகிடும் உங்களுக்கு. இது பெண்டிங் பண்ணுற மிஷின் இதில் வந்து எல்லா கட்டிங்கும் நம்ம ரேடியேட்டர் கார்டுலேருந்து புட்ரஸ்ட்லேருந்து எல்லாமே பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரி பேக் கேரியர் சம்மந்தப்பட்ட எல்லா ஐட்டம் ஒரு 10-12 வரைக்கும் நம்ம இந்த மிஷின் வரைக்கும் கட் பண்ணலாம். என்ன டிசைன் பண்ணாலும் நம்ம சேமாக பண்ணலாம். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக சப்போர்ட் பண்ணி பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10% தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவ்வளோ விஷயம் வந்து ஷாப்பில் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறையா ஷாப்பு சம்மந்தமாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் கேள்வி நான் விட்டுருந்தேன் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஷாப்பில் கேட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது. ஸோ புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷாப்போட மேப் லொக்கேஷன், ஃபோன் நம்பரு, அட்ரஸ்ஸு எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல் சம்மந்தமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ARK.